டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அவர் இன்னைக்கு நல்ல ஒரு சன்செட்டை பார்த்துட்டாரு. எரியதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் விசில போடு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அது எப்படி பண்ணுவார் அவரு? பண்ணி முடிச்சிட்டாரு. பயங்கர வைப்ல இருக்க போல இருக்க மணி. ஊரெல்லாம் வம்பிழுத்து வச்சிருக்கேன். அதனால இப்போ ஒரு ஐயோ காலையில இருந்து இல்ல, அதுக்கு நைட் ப்ரீவியஸ் நைட்ல இருந்தே வந்து ரொம்ப, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ரொம்ப ரொம்ப பதட்டமா இருந்தேன். அண்ட் இந்த ஹோல் மந்தே வந்து ரொம்ப ஒரு, நமக்கு தெரியும், ஒரு வாக்கிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருந்தது. ரொம்ப கஷ்டங்கள், துயரங்கள் வந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தான். நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். சொல்லு. எஸ், நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்க. எப்படிதான் 1000 தான் இருந்தாலும் சீனியர் ஜெர்னலிஸ்ட் தான் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. யூ ப்ரூவன் யுவர் செல்ஃப் டுடே. ஏன்னா நான் கூட வந்து எனக்கு தெரியும் தட் ஐ வாண்டட் டிவிகே டு கம். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பதட்டம். ஐ திங்க் 2 நாளைக்கு முன்னாடி கூட நீ பேசும்போது ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியா வந்து உட்காந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கூட நீ சொன்ன. ஆமா. ஏன்னா வந்து எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. என்னடா 2 வருஷம் கட்சி, ஒரு 75 வருஷம் ஜெயண்டோட வந்து அவங்க கம்பீட் பண்றாங்க. என்ன இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு விஜய் ஒரு பொலிட்டிஷியனா பிடிச்சாலுமே ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் வெரி நேச்சுரல். ஆனா நீங்க மட்டும்தான் வந்து அது, நீங்க தாவேகா நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆறதுக்கு முன்னாடில இருந்தே you were very confident that Vijay will form the government, that he will not be a kingmaker but a king. ஸோ அதை வந்து நீங்க அப்பிலிருந்து அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு வந்தது? 25 வருஷம் ஜேர்னலிசம்னாலயா? ஏன்னா உங்களை விட ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் கூட வந்து இதை தப்பா தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா மீடியாவும், நேஷனல் மீடியா, ஸ்டேட் மீடியா, யூடியூப் சேனலு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எல்லாருமே அது எப்படி முடியும், 24 வருஷம் எடுத்துச்சு எம்ஜிஆருக்கு வந்து உடனே இவர் வந்து கொடுத்துருவாங்களா தமிழக மக்கள், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஹவு டிட் யூ கெட் தட் கான்ஃபிடன்ஸ் தட் தளபதி விஜய் வில் ஃபார்ம் த கவர்மெண்ட்? ஓகே, இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். எப்படி என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுன்னே தெரியல. ஒரு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப மனசெல்லாம் ஆனந்தமாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும்னா, ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் அட் திங்ஸ் வித் அ ஓப்பன் மைண்ட். ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு விஷயத்தை பார்க்கணும். நான் ஒன்று. ரெண்டாவது, நான் முதல் மாநாடு, தாவேகா முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன், என் மக்கள் தான் வந்து மன்னர்கள், அதான மக்கள் தானே மன்னர்னு உலகத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் தான் மன்னர்கள். அந்த மன்னர்கள் அன்னைக்கு வந்து அப்படியே தலைவர் பக்கம் நின்னாங்க. அதுதான், அதை நான் வந்து அதை பார்க்கும்போது என்னோட 25 வருட அனுபவத்தில் இப்படி நான் பார்த்தது. என்னோட ஃபெலோ ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இன்னைக்கு கால் பண்ணாங்க. 2-3 பேர் சொன்னாங்க, என்ன சார் டிஎம்கே ஜெயிக்க போது, எப்படி சார் இப்படி தப்பாக கால்குலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. பட் ஐ நோ திஸ் அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் கட்சியிலேருந்து கொடுத்த நிறைய தகவல்கள், அதுக்கப்புறம் வெளியிலேருந்து கொடுத்த மக்களுடைய தகவல்கள், இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப, ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இது மாதிரி நான் பார்த்தது இல்லை. தாவேகா வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியை மட்டும் பிடிக்கல, ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு வரலாற்று சாதனையை வந்து இன்னைக்கு படைச்சிருக்கிறார் தாவேகா தலைவர், எங்கள் தலைவர் திரு விஜய் அவர்கள். விசில் சின்னமும் தாவேகா என்ற 3 எழுத்தும், விசில் என்ற 3 எழுத்தும், விஜய் என்ற 3 எழுத்தும் இன்னைக்கு ஒரு வரலாறை படைத்துள்ளது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ விக்டரி, இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல், என்ன சொல்றது, அச்சீவ்மெண்ட், ஒரு வரலாற்று சாதனம். அது அந்த திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத வந்து மாற்றி அமைச்சு இன்னைக்கு வந்து 2 மேஜர் திராவிடியன் பிளேயர்ஸை வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அண்ட் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம்.
ஏன்னா அது உண்மையை சொல்றேன், நானும் வந்து ஐ மீன் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் தே வில் வின். பட் எப்பவுமே வந்து ஒரு 2% ஒரு 5% இல்லை ஒரு 10% டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் நீங்க வந்து அப்பையிலேருந்தே யூ ஆர் வெரி வெரி கான்ஃபிடென்ட். அதான் மூத்த தலைவர்ன்றது, ஒரு தலைவர் என்பது என்ன, எது ஒரு லீடர்ஷிப், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டினா மக்களுக்கு முன்பு ஒரு 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 விஷயத்தை பிரகடனப்படுத்துறது, ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்களே, ப்ரொக்ளைம் பண்ணுறது. விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னார்? நாமே தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஒவ்வொரு முறையும் அதை சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அவருக்கு அன்னைக்கே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா வந்து he is convinced already ன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு முன்பு நிறைய ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கும், நிறைய இன்டெப்த் ரிசர்ச் நடந்திருக்கும். அந்த ரிசர்ச்சோடைய முடிவுகளை அன்னைக்கே வந்து உணர்ந்ததுனால தான் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். அந்த கருத்து கணிப்புகள்லாம் இப்போ எங்க இருக்குன்னு தெரியல, இப்போ எங்க இருக்குன்னு தெரியல உண்மையிலே டாடி. ஏன்னா வந்து ஒரு கூட்டணியும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு ஐ மீன் நமக்கு இன்னும் தெரியல எவ்வளவு சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க, பட் கிளியர் லீட்ல வந்து இருக்காங்க. பீப்பிள் மேண்டேட், மக்கள் வந்து கோ ஹெட், இனி உங்களுடைய காலம், விளையாடுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ். ஸோ வந்து அதான் நான் சொல்றேன், டிஎம்கே வந்து 25+ அலையன்சஸ், மெகா அலையன்ஸ். அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து அது ஒரு 50-year-old பார்ட்டி, பிஜேபியோட ஒரு அலையன்ஸ்ல இருந்துமே பிஜேபி, பிஎம்கே, அதுக்கு அமமுக, அவங்களுக்குன்னு ஒரு அலையன்சஸ் இருக்கு. ஓகே, ஆனா என்ன அது என்ன தகுதி டப்பாவா என்னமோ சொல்லுவாங்களே, எதுக்கு அந்த அலையன்ஸ்க்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் வந்து அதாவது டபுள் இன்ஜின் சொல்லி வந்தாங்க. ஆமா, தகர டப்பா இன்ஜின். ஆமா, அப்படி ஒரு அலையன்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டுமே வந்து இன்னைக்கு வந்து தட்ஸ் வாட் தவைக்கா தலைவர் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என் அலையன்ஸ் பீப்புள் தான். அதுல வந்து அவர் ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தது. பீப்புளும் வந்து they really wanted a change. Yes. அவங்க they were frustrated with this government, they were frustrated with what was happening. and அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லி மொத்தத்தையும் மாத்தி, பாவம் ஒருத்தர் வந்து சிஎம்மா இருந்து எம்எல்ஏவா இருந்தவர், ஒருத்தர் சிஎம்மா இருந்தவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவா கூட வந்து அசெம்பிளிக்கு வர முடியாம ஆக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதாவது 2001 ஏடிஎம்கே பெரிய அலையில வின் பண்ணிச்சு, அப்பையும் ஸ்டாலின் தோக்கல. 2011 தேமுதிக கூட்டணியுடைய ஏடிஎம்கே வந்து பவருக்கு வந்துச்சு, அப்பையும் ஸ்டாலின் தோக்கல. ஆனா ஒத்த ஆளு யாரு? எங்க தலைவர் ஒத்த ஆளு, வேற யாருமே இல்லை. ஆனா முதல்வரே மண்ணை கவ்வி விட்டார். அதுவும் அந்த கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டோ இல்ல எல்லாமே தெரிஞ்ச ஒரு முகமோ இல்ல, ஒரு சாதாரண ஒரு பர்சன் தான். அப்ப உங்க தலைவருக்கு அவ்வளோ நான் சொல்றேன், எதுக்கு 2 தொகுதியில நிக்கிறாருன்னு கேட்கும்போது, சென்னை வந்து திமுக கோட்டைங்க, அதுல போடணும் ஓட்டங்க, அதனால தாங்க ஓட்டையை போடுறது தாங்க வந்து திமுக கோட்டையில நிக்கிறாரு அப்படின்னு சார். அப்ப நீங்க வந்து ஏன் வந்து முதல்வர் எதிர்த்து நிக்க வேண்டியதுதானே? நீங்க சிஎம் கேண்டிடேட் தானே, தலைவரும் விஜயும் ஸ்டாலினும் எதிர்த்து நிக்க வேண்டியதுதானே? அதுக்கு இருக்குதுங்க எங்க தலைவர் முகம் தெரியாத மக்களுக்கு பெருசா பரிச்சயம் இல்லாத ஆளை வச்சு அவர் தோக்கடி பண்ண சொன்னேன் நான். இல்ல இதை விட அசிங்கம் வந்து அவருக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப அது முக ஸ்டாலின் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது மா சுப்பிரமணியம், அதுக்கு அடுத்தது பிடிஆர் பழனிவேல், கீதா ஜீவன், மதிவாணன், காந்தி, பி மூர்த்தி, அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா. இதான் அவர் உண்மையிலே எப்படி அழுவாங்கன்னு பார்க்க முடியும் போல. அதுக்கு அடுத்தது தாமு அன்பரசன். இவர்களை எல்லாம், இவங்க பாதி பேர் மினிஸ்டர், எல்லாமே நான் சொன்ன இந்த 10 பேரும் மினிஸ்டர்ஸ், மற்றது இன்னும் வந்துட்டு இருக்கு. இந்த 10 பேரும் மினிஸ்டர்ஸ், பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள், மிக அதிகமாக கொள்ளையடித்து காசை தண்ணி மாதிரி செலவு பண்ண அமைச்சர்கள். அவர்கள் எல்லாம் புது வரவான தாவேக்கா அடிச்சு பட்டை கிளப்பி தோக்கடிச்சிருக்கு. இதை விட நான் பார்ப்பது இந்த தேர்தலில் மிக 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 முக்கியமான தேர்தல் இது என்னென்றால், இது சாதிய அரசியல், மத அரசியல், அதற்கு அடுத்தது காசு பண அரசியல். இந்த மூணையும் சுக்கு நூறா உடைச்சிருச்சுமா. இப்போ கேண்டிடேட் எப்படி போடுவாங்க? ஓகே, இந்த கம்யூனிட்டி இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஆளை போடு, இந்த கம்யூனிட்டி இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஆளை போடு, அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கே போடு, இங்கே கிறிஸ்டியனை போடு, இங்கே முஸ்லீமை போடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு ஈக்கோ சிஸ்டம் இருந்துச்சுல, அது ரொம்ப ஆபத்தான ஈக்கோ சிஸ்டமாக நான் கருதியிருக்கேன். நான் அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வரும்போது இந்த மக்களை கூறாக பார்க்கறது இருக்குல்ல, சாதியாக பார்க்கறது, மதமாக பார்க்கறது, இல்லைன்னா வந்து இப்படி பார்க்கறதுக்குல, இது ஒட்டஞ்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது,
பணத்தால் மக்களை விலைக்கு வாங்க முடியாது. ஓட்டுக்கு எல்லாம் வாங்கினாங்க, காசு மக்கள் வாங்கினாங்க. எங்க தலைவர் வாங்கிங்கன்னு தான் சொன்னாரு. ஓட்டை எங்க போட்டாங்க? விசிலுக்கு தான் போட்டாங்க. அப்போ பணம் ஒரு தொகுதியில் கூட தாவேக்கா ஒரு பைசா செலவு பண்ணல. அதாவது மக்களுக்காக காசு லஞ்சமாசி ஓட்டுக்கு காசு கொடுக்கவே இல்லை. அப்படி இருந்தும் மக்கள் எனக்கு காசு வேணாம், எனக்கு சாதி வேணாம், எனக்கு மதம் வேணாம், எனக்கு இனம் வேணாம், எனக்கு மொழி வேணாம் அப்படின்ட்டு எப்படி ஒரு தலைவர் மட்டும்தான் வேணும், அவருடைய கொள்கைகள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க பார்த்தியா. திஸ் இஸ் அனதர் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். என்னதான் இருந்தாலும் டிஎம்கே வரும், காசு கொடுக்கும், ஏடிஎம்கே வரும், காசு கொடுத்து ஓட்டு வாங்கும். 2 பேரும் இப்போ இந்த தேர்தலில் கூட 2 பேரும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கமான அரசியல் இருக்குல்ல, அரசியல் உத்தி, அந்த குவார்டர் பிரியாணி, அது கூட்டத்துக்கு பணம் கொடுக்குறது, குவார்டர் கொடுக்குறது, பிரியாணி கொடுக்குறது, வண்டி வச்சு செலவு பண்ணுறது, அதை எல்லாத்தையும் விட கேம்பெயின் ஸ்டைல், அவர்களே இவர்களேன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசி அறுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் யாரையாவது புகழ வேண்டியது, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பாயிண்ட்டை பேச வேண்டியது, அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது. இந்த ஃபார்மேட்டு காலிக்குமே. ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். தலைவர் பேசும்போது அதனால அதெல்லாம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்மா. ஹி டாக்ஸ் டு த பீப்புள் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். சரியா? அவர் தான் அந்த ஸ்டார்டிங்ல விக்ரவாண்டிலே சொல்லியிருப்பாரு, நான் மத்தவங்க மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பிலாசபிஸோ இல்லைன்னா பெரிய பெரிய ஐடியாஸோ பேசுறதுக்கு வரல, ஷார்ட்டா சிம்பிளா ஸ்வீட்டா முடிச்சுட்டு வர. அதே மாதிரி கெத்தா, அது என்ன சொல்றாரு, தில்லா கெத்தா ஸ்டைலா அப்படின்னு அவருக்குனே ஒரு இது இருக்கு. அது தனி ஸ்டைல். தட்ஸ் a நியூ ஸ்டைல், நியூ அப்ரோச். எல்லாமே புதுசு, ஆட்சியும் புதுசு. சரியா? அதனால ஒரு மிக பிரமாதமான ஒரு தேர்தலா நான் இதை கருதுறேன். நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி டிஎம்கே ஐ மீன் தே ஆர் லூசிங், ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ்ல தான் அவங்க லூஸ் பண்றாங்க. அப்படியே கிளியர், ஐ மீன் அந்த மார்ஜின் ரொம்ப கம்மியானால நல்லாவே லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே சில பிளாக் ஷீப் எல்லாம் வின் பண்ணிட்டாங்களே ரெடி, லைக் செந்தில் பாலாஜி, கேஎன் நேரு, இவங்க எல்லாம் எப்படி வின் பண்ணாங்க? 2 பேரும் ஜெயில்ல தான் இருக்காங்க. எம்எல்ஏ ஃப்ரம் சேகர் பாபு கூட வின் பண்ணிட்டாங்க. அவரு இல்ல இவங்க எல்லாம் எப்படி வின் பண்ணாங்க? இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தோமா, உண்மையிலே நான் ரொம்ப சிரிச்சிட்டேன். அனில் சார் அந்த ஸ்னேக் பாபையும் கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க அனில் சார் அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஐயோ, ஐ வாஸ் லாஃபிங். சரி, அந்த அளவுக்கு பீப்புள் ஆர் எந்த அளவுக்கு கோவம் இருந்தது. இன்னொன்னு, இந்த மீடியா பண்ண நரேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தியா? ஐயோ, கடைசி நிமிஷம் வரைக்கும் இதுல இன்னும் முடியல. பை தி வே, இன்னும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ்நாடு, நரேந்திர மோடி 1 அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதான் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கெல்லாம் எப்படி நம்ம சான்ஸ் கொடுத்தோம் தெரியல, வேற ஸ்டேட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட தான் கேட்கணும், ஏங்க இதே ஈகோ சிஸ்டம்ல தாங்க உதயநிதி ஸ்டாலினும் நிக்கிறாரா, அவர் ஹீரோ இல்லாம வேற என்ன பண்ணிருக்கு, மக்க ஹீரோ, ஆனா இருந்தாலும் அப்ப அவருக்கு மட்டும் சினிமா நடிகையில நீங்க சான்ஸ் கொடுத்தேங்க, உங்களுக்குனா ரத்தம் எங்களுக்குனா தக்காளி சட்னியா, அந்த மாதிரியான ஒரு இதுதான் மக்கள் இன்னுமே, ஐ மீன் எல்லாருமே இல்ல, அந்த ஊப்பி கதறல்கள் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப கேவலமா தோத்தது யார் தெரியுமா? சிஎம் தான். நோ, மீடியா தான். அமைச்சர்கள் தோக்குறது விடு, அரசியல்வாதிகள் தோக்குறது விடு. சிஎம் சொல்லக்கூட முன்னாள் சிஎம் ஆக்சுவலா மிக தோற்று போனது மீடியாக்கள் தான். என்னென்ன பேச்சு, அவங்க மூஞ்சியை இப்ப எங்க வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 2 months நமக்கு தொடச்சிட்டு மறுபடியும் நிப்பாங்க. எஸ்பெஷலி சில பேரெல்லாம் பேசுனது, ஐயோ கொஞ்சம் நஞ்சமாப்பா பேசுனீங்க, பயங்கரமா பேசுனீங்க. ஏன்னா ஏன் இப்ப உண்மையை தான் தாராளமா நீங்க உண்மையை பேசலாமே. உண்மை பேசுறதுக்கு அதுதானே உங்களுடைய அறம். அப்படியெல்லாம் உண்மையை பேசுறீங்க, உண்மையை பேசியிருந்துக்கலாம்ல நீங்க. அதுக்கு அடுத்தது செல்வ பெருந்தகை காலி. சிரிப்பு தான் இருக்கு. என்னடி அவ்வளோ பெரிய பார்ட்டி, அதோட தலைவர் விடுதலை வாங்கின பார்ட்டி, விடுதலை நமக்கு சுதந்திரம் வாங்கின பார்ட்டி. ஆனா அவர் தப்பா கைட் பண்ணிட்டாரு. ராகுல் காந்தி நீங்க நல்லா வச்சு செஞ்சிருப்பாரு. ராகுல் காந்தி இல்ல வச்சு செஞ்சிருப்பாரு. செல்வ பெருந்தகை ஆமா, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்? இல்ல, he has already told
ஏன்னா Already told it. டிரான்ஸ்லேஷனும் தப்பா பண்ற, பிளானிங்கும் தப்பா பண்ற. டிரான்ஸ்லேஷன் நம்ம மன்னிச்சு விடலாம், ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா he will not have a headphone, தூரத்தில் இருக்கும், அவர் பேசுறதை இவர் ஸ்பீக்கரில் கேட்டுவாங்கன்னா அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஜென்வன்லி he made a mistake. அது வந்து ரொம்ப கஷ்டம். அன்லஸ் முன்னாடியே ஸ்பீச் பேப்பர் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம பேச முடியும், இல்லைன்னா நமக்கு தனியாக ஹெட்ஃபோன் இருந்தால் ஈஸியாக பேசியிருக்கலாம். அது டெக்னிக்கல் எரர், அதை நம்ம அதில் வச்சு அவரை வந்து குறை சொல்ல வேணாம். பட் ஆஸ் அ காங்கிரஸ் பர்சனாக அவருக்கு தலைமைக்கு சரியான தகவலை தானே கொடுத்துருக்கணும். இல்லைங்க தாவேக்கா தாங்க வின்னிங்க, நம்ம அவங்கள்ட்ட போனால் நல்லதுங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நிறைய ஐயோ சில பேர் உருட்டினாங்க பாரு. அதெல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து நான் கண்ணாடி முன்பு நின்று நானே நன்கு சிரித்துக் கொள்வேன். ஏன் சொல்லு, அவ்வளோ எனக்கு ஜாலியாக இருக்குது என்னென்ன பேச்சு. அதே மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தலைவர், அதுக்கப்புறம் திரு அருண்ராஜ் அவர்கள், விஎஸ் பாபு தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவர் தான் இவரை காலி பண்ணாரு, யார எம்கேஎஸ். ஆமா. அதுக்கு அடுத்தது ஆதவ் அர்ஜுன், ராஜ்மோகன். என்ன பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு, அவர் முடிச்சு விட்டாரு. சார் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணி அவர் எப்படி பண்ணாரு, இவர் ரெண்டு கையிலே முடிச்சு விட்டாரு அப்படின்னு. ஆனா அதுதான் அல்டிமேட். அப்புறம் வந்து ராஜ்மோகன், தோழர் ராஜ்மோகன், செங்கோட்டையன், ரமேஷ், எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அணியோடைய இது வந்தார். அதுக்கடுத்தது எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே டாக்டர் பிரபு, வெங்கட்ராமன். ஐயோ வெங்கட்ராமன் பற்றி நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு நியூஸ் 18 ரவுண்ட் டேபிள் நடந்ததுன்னு கோயம்புத்தூரில் நடந்தது. அதுக்கு நான் போகும்போது ஒரு முக்கியமான நபரை பார்த்தேன். அவர் வந்து பிஜேபிக்கு நெருக்கமானார்னு வச்சுங்க. அவர் சொல்கிறாரு, சார் மயிலாப்பூர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போல இருக்குது சார். அப்படியா சார், என்ன சார் சொல்கிறேன்? ஆமாம் சார், அங்கே ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேங்க தான் சார் போட்டியே. என்ன சார் சொல்கிறேன்? ஆமாம் சார், யார் செகண்ட் பிளேஸில் வர்றது போட்டி போட்டுட்ருக்காங்க சார் அப்படின்னாரு. சார் என்ன செம்ம காமெடி பண்ணாருச்சுங்க. அப்போ வெங்கட்ராமன் இஸ் ஸ்வீப்பிங் வின்னிங் அப்படின்னாரு. நான் அதை வந்து திரு வெங்கட்ராமன் அவர்கிட்டையும் சொன்னேன் நான். அந்த மாதிரி அதை அவர் அதுக்கப்புறம் வந்து சபரிநாதன் தலைவருடைய அவரை மீட் பண்ணிருக்கேன். பிரகாஷ் ராஜ் இப்போ எங்க மூஞ்ச வச்சு பாருன்னு எனக்கு தெரியல. எம்எல்ஏ அது எப்படி ஒரு டிரைவரோட பிள்ளைக்கெல்லாம் வந்து நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம், மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, பண்ணிட்டாங்க, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் அப்படின்னு எனக்கு இருந்தது. ஆமா. சோ இந்த மாதிரி எல்லாமே அதான் மக்கள் இதெல்லாம் ரொம்ப க்ளோஸா பார்த்து மக்கள் தான் மன்னர்கள் மறுபடியும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு யாரா இருந்தாலும் நிக்கவே முடியாது. இப்போ இந்த மக்களை இவங்க தற்கறி கூட்டம்னு சொல்லுவாங்களா? சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, வேற என்ன சொல்ல முடியும்? இனிமே கிளியர் அதுதான் டாடி. ஏன் நான் இன்னொரு முக்கியமான நீ சொல்லுங்க. இல்ல அதுதான் இந்த 300-400 பேரு கத்திக்கிட்டு இருக்காங்களா, அவங்க தான் அடி புத்திசாலி. 4 கோடி ஓட்டு போட்டவங்க வந்து மக்குங்க, தற்கூறிங்க. அப்ப உங்க மீடியா ஃபெயில் ஆயிடுச்சு. உங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் நீங்க லட்சமா கொடுத்தீங்களா இன்ஃப்ளூயன்சஸ், அவன் ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கோடியாக கொட்டி யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஆன்லைன்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்களே பல 100 கோடிகள், அது அவுட் ஆயிடுச்சு. யார் வின் பண்ணியிருக்காங்க? மக்கள் வின் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஃப்ளூயன்ஸும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, எந்த விளம்பரமும் அவங்கள போய் சேரலை. சரியா? This is the beauty of democracy. ஐடியாலஜி. தலைவர் ஒருத்தருடைய பேச்சு, அவருடைய கேம்பெயின், அது மட்டும் போய் சேர்ந்திருக்கு. அதுவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நெருக்கடி கொடுத்து. இன்னைக்கு பாத்தியா கான்வாய்? பார்த்தேன். பாத்தியா? முதல்வர்ல நம்ம போலீஸ்லாம் கரெக்டா இருக்கும். 10 அடிக்கு ஒண்ணு நிக்கும், இல்லனா 20 அடிக்கு ஒண்ணு நிக்கும். அட்லீஸ்ட் உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப பெருமையான மொமெண்ட் எனக்கு. ஏன்னா இந்த தாவேகா தலைவருக்கு வந்து போலீஸும் வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணல. அவர் வந்து கேம்பெயின் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணாம இருந்ததோ, ஹெல்ப் பண்ணாம இடையூறு பண்ணாம இருந்தா, இடையூறுல பண்ணியிருந்தாங்க. எஸ். இப்போ கொளத்தூர் போகும்போது பார்த்தோம், நம்ம தான் பேசணும்ல, எவ்வளோ ஒரு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்ல ஒரு போலீஸ் ஹைலி அன்கோஆபரேட்டிவ் அண்ட் அந்த ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் நமக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரியும். பட் இன்னைக்கு வந்து முதல்வர் தானே இந்த கமாண்டர் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ். சோ பியூரோக்ரசி வந்து எப்படி டக்குன்னு மாறினாங்க பாத்தியா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஐயோ பிரச்சனை வந்துடும், தாவேக்கா தெரிஞ்சா வந்து இங்கே வந்து கலவரம் பண்ணுவாங்க டிஎம்கே, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. போலீஸ் ஷிஃப்ட் அப்படியே ஆகும்.
அட்டி போலீஸை பொறுத்தவரை என்ன அறிவாலயம் அந்த சைடே ரொம்ப காலியா ஐயோ, இருக்கு. அறிவாலயத்துல நடந்த ஒரு விஷயம் பார்த்தியா? இல்ல ரெடி காலையில எல்லாம் வந்து பயங்கர பந்தல் கிந்தல் சாமியானம் எல்லாம் போட்டாங்க. ஏன்னா ஜெயிக்க போறோம், மக்கள் திரண்டு கூட்டமா வருவாங்க, நம்ம முதல்வர் வந்து இங்க உட்காந்துருவாரு, பிரஸ் வர்றான், மக்கள் வரான்னு பயங்கர கூட்டமாலாம் போட்டு எல்லாத்தையும் பந்தல் கிந்தலாம் போட்டாங்க. ஒரு 9-10 மணிக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பந்தல் அவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவுத்துட்டு அவங்களுக்கே எல்லாம் கிளம்பி போங்க. அதே மாதிரி இது இருக்கும்ல, நம்ம கவுண்டிங் சென்டர்ல இருப்பாங்கல்ல ஏஜென்ட்ஸ்லாம் டக்கு 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 கிளம்பிட்டாங்க. நீ எந்த தோக்கிறத போய் என்னத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்றத பெரும்பாலான கிளம்பிட்டாங்க. இனிமே நாடு பீஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நம்பப்படுகிறது. உண்மையிலே நாடு நல்லா இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்கும். இஸ் வெரி கமிட்டட், வெரி வெரி கமிட்டட். இப்போ ஒரு மிகப்பெரிய, நான் மறுபடியும் தலைவர் சொன்னதை தான் இங்கே ரிப்பீட் பண்ணோம், அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஏர்னிங்கை விட்டுட்டு இங்கே வர்றாரு. இங்கே வந்து அதை நான் தொடக்கத்தில் சொன்னேன், தலைவர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பிரகடனப்படுத்தி தான் செய்வார்னு சொல்லிட்டு, நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன், இந்த ப்ராமிஸை தூக்கி இப்போ வை, நாடு எப்படி இருக்குன்னு பாரு. உண்மையிலே ஐ அம் வெரி எக்ஸைட்டட் டு see that. இன்னொரு முக்கியமான தகவல் என்னை ஆச்சரியப்படுத்தியது என்னன்னா, நம்ம கொஞ்சம் டேட்டாவை பார்ப்போம். இப்போ தலைவர் விஜய் அவர்கள் தனியால் ஒத்த மனுஷன், கரெக்டா, எந்த கூட்டணி எந்த இதுவுமே கிடையாது, ஒரே ஆளாக 35% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இது இன்னும் ஃபைனல் ஆகல. ஐயோ, அவர் அதுக்குள்ள ஆடிட்டு இருக்காரு. பிரதீப் குப்தா பாத்தியா? ஆடிட்டு இருக்காரு. டான்ஸ் பாத்தியா? தலைவர் வேற லெவல்ல ஆமா, கேக்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. அவங்க வந்து இது இந்த 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 மினிட் நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் 35% வாக்கு, 1,45,00,000 ஓட்டு, இண்டிவிஜுவல் ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. டிஎம்கே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 26% வாங்கியிருந்தாங்க. இப்போ 24.14. இதுவும் எஸ்ஐஆரா? இல்ல இது வந்து சொல்லுவாங்க ஜஸ்ட் இது வந்து நல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 2% வித்தியாசம். இது போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 தானே பார்லிமெண்ட், 2024லேருந்து இப்போ 26ல இந்த 24%க்கு போன வாட்டி 26%. அப்போ 2% தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இதில் டிஎம்கே இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விசிகே இருக்கு, சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்கு, அதுக்கப்புறம் டிஎம்டிகே இருக்கு, எம்டிஎம்கே இருக்கு, இன்னும் பல கட்சிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மற்றும் பலர் சேர்த்து 24 தான் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல ஏடிஎம்கேக்கு வருமே, ஏடிஎம்கே 21.48. போன வாட்டி அவங்க வந்து இதே தான் வாங்கியிருக்காங்க, 21. லாஸ்ட் பார்லிமெண்ட்ல 20ன்னு நினைக்கிறேன், ஏன்னா மைனர் 21 அது மாதிரி வாங்கியிருப்பாங்கண்ணா. தே ஹவ் ரீட்டை. அதுலேயும் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பலர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, 21% வாங்கியிருக்காங்க. சரியா? இப்போ 37% தாவேகா. இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, திமுக தன்னுடைய ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் இதுவரை வாங்கினதுல ஒரு 2% தான் குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கே அப்படியே ரீட்டைன் பண்ணிடுது. ஆக்சுவலாக ஏடிஎம்கே முன்னாடி தனியாக பார்லிமெண்ட்டில் தனியாக நின்னாங்க, இப்போ எல்லா கட்சியும் சேர்த்து நிற்கும் போது கூட வாங்கலாம். ஆனால் இப்போ எங்கேருந்து வந்தது இவ்வளோ கூட்டம்? இதுதான் வேவ், விஜய் என்ற அலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஒரு 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. குடும்பத்துக்கு ஒருத்தர் போட்டாலே 2 கோடி ஓட்டு வந்துடும். இப்போ 1,40,00,000 வந்துருச்சு. இன்னும் எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. கவுண்டிங் நடந்துட்டு நம்ம இப்போ பேசும்போது பார்த்தா குடும்பத்துக்கு ஒருத்தர்ல 2 பேர் 3 பேர் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே இதுதான் அலை. இப்போ இந்த அலை வந்து முன்னாடியே வீச தொடங்கிருக்கு. அமைதியா எங்கெங்க அலையடிக்குது இந்த மக்கள் எல்லாம், ஓட்டு கூட்டம் ஓட்டா மாறுமா? இத நான் மறக்கவே மாட்டேன். ரசிகர் மனப்பான்மை. இன்னொன்னு, ரசிகர்கள் கூட்டம் எப்படிங்க ஓட்டா மாறும்? ரசிகர் மனப்பான்மைங்க. என்னங்க ரசிகர்? அவனுக்கு இருக்கிற அரசியல் நாலேஜ் உங்களுக்கு இல்லைங்களே. நீங்க வந்து யாரெல்லாம் சொன்னா, நீங்க வந்து அடிமை மனப்பான்மையில இல்ல கொத்தடிமை மனப்பான்மையில இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. அந்த சந்தானம் ஒண்ணு சொல்லுவாங்க, நான் பண்றேனா இல்லையோ நீ நல்லா பண்றடா மாதிரி சொல்ற மாதிரி எவ்வளவு எல்லாம் மக்களை வந்து முட்டாளாக்க ட்ரை பண்ணாங்க இந்த மீடியாக்களும் இந்த ஊபி சேனலும். மறக்கவே கூடாது அதெல்லாம். இதை விட இன்னொரு முக்கியமான கருத்து, இது பாயிண்ட் சொல்றேன். நாத்தாக்கா 3.96, நாம் தமிழர் 4%, முன்னாடி 8%ல இருந்தாங்க.
அடி. அப்போ இவள்னால் அந்த கட்சிக்கு யங் ஓட்டர்ஸ் தான் இருந்தாங்க இல்லையா, அடிச்சு அந்த கட்சியை 4% கொண்டு வந்து முடிச்சு விட்டாங்க. இப்போ இந்த என்ன சொல்றது, இது அது இல்லாமல் விசிகே, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, டிஎம்டிகே, இது மாதிரியான ஆல் பார்ட்டிஸ், ஐ டோன்ட் திங்க் ஸோ தேர் ஃபியூச்சர் இஸ் ஹைலி கொஸ்டினபிளாக இருக்கும். எனிவே நான் முன்பே சொல்லியிருந்தேன்மா, தாவேகா வருகைக்கு முன்பு, தாவேகா வருகைக்கு பின்பு, இப்படி தான் நீங்கள் வந்து இனிமே அரசியலை அணுகணும்னு சொல்லியிருந்தேன். தாவேகா வந்துருச்சு, இனிமே வேற மாதிரியான அரித்மேட்டிக்ஸ், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்னு சொன்ன மாதிரி உண்மையான இன்னொன்று நான் சொல்றேன், இது this is not the end, this is just the beginning, this is just the beginning. தமிழ்நாட்டில் பற்றிய தீ நீ பாரு, இந்தியா ஃபுல்லா பற்றி எரிய தொடங்கும். அதற்கான நாள் வெகு விரைவிலே வரும் அப்படின்பதை சொல்லிக்கொண்டு, உண்மையிலே மகிழ்ச்சி லீசா, உண்மையிலே யூ நேத்தெல்லாம் நீ பண்ண, ஐயோ உன் தம்பி இன்னைக்கு பண்ணாம பார்த்தியா கூத்து, வந்து கட்டி பிடிச்சி மாலை. நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து ரொம்ப பிரேயர் பண்ணாங்க. அவனோட தொல்லை தாங்க முடியாது. நைட்டு 2 மணிக்கு வந்து எழுப்பி, என்னடா அப்பா நம்ம ஜெயிச்சிருவோம்டா, குழந்தை மாதிரி நைட் காலையில இருந்துச்சா வந்து, பா நம்ம ஜெயிச்சிருவோம்டா, ஏன்டா அவனும் வந்து he is talking to his own friends. அவங்க எல்லாமே வந்து டிஎம்கே ஃபேமிலியிலேருந்து இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் தோத்துருவாங்க. டிஎம்கே ஃபேமிலி, டிஎம்கே அஃபிலியேஷன், டிஎம்கேனால வந்து நிறைய most of these contractors, building உடையது, அது எல்லாமே they have some connection with DMK. அதனாலே வந்து அந்த மாதிரி செட்டை போல இருக்கு. இல்ல எனக்கும் அப்படிதான். ஓகே. சோ அதனால வந்து டிவிகே அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி நீ ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி போவே? எவ்வளவு பேசலையே. என்ன மூஞ்சா வச்சுட்டு வந்து என்கிட்ட பேசுவாங்க. கப்சுப். ஓகே. அதனால வந்து பட் ஒரு டிவிகேயா ஒரு ஆதரவாளரா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து we've been mocked இந்த எலெக்ஷன் சீசன் முழுக்கவே வந்து we've been mocked and ரொம்ப ரொம்ப and I'm sorry I brought into this ஒண்ணே நான் இதுல கூட்டிட்டு வந்துட்டேன். ஒண்ணையே வந்து எவ்வளவு பேர் ரொம்ப வல்கரா பேசினாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாம் வந்து தனியா ஒரு ட்ரீட் வச்சிருக்கேன், வெயிட் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தி சர்ப்ரைஸ் ஆப்வியஸ்லி. ஆனா ஒரே ஒரு क्वेश्चन டேடி, ஏன் ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஏடிஎம்கே வந்து நல்ல ஒரு செகண்ட் பிளேஸ்ல வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஹாப்பி. அவங்க வந்து ஆப்போசிஷனா வரணும், இந்த திமுகங்கிற கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனல் விஷ் தான். பட் டக்குன்னு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து மாறிடுச்சு. பட் செகண்டுக்கு தானே போட்டி, செகண்டுக்கு போட்டி நடந்துட்டு இருக்கு. பட் இன்னொன்னு சொல்றேன், இனிமே சர்வைவல் ஆஃப் டிஎம்கே இஸ் a very big question mark. எஸ், என்ன அவங்க அப்பாவாலே வர முடியல, யார் இப்போ ஆப்போசிஷன்? உதயநிதி ஸ்டாலின். நிறைய டைனமிக்ஸே மாறும், தமிழ்நாடு பாலிடிக்ஸோட டைனமிக்ஸே மாறும். இதை நான் சொல்லல, திருமாவளவன் தோழர் அவரே முன்னாடி சொன்னாரு, டிவிகே இஸ் நாட் a force to be reckoned with அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆதங்கப்பட்டு மனவேதனைப்பட்டு சிபிஎம் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்போது இங்கே தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறும். நான் முன்னாடியிலேருந்து கத்தியிருந்தேன், மாறிவிட்டது. இனிமேல் டைனமிக்ஸே மாறும். டிஎம்கே ஹேஸ் அ வெரி வெரி டஃப் ஃபியூச்சர். ஆல்மோஸ்ட் மியர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கே அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும். அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட திருடி டெவலப் பண்ணாங்க. ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டீங்க, வெரி ராங் அங்கிள், வெரி வெரி ராங் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் மாதிரி. பட் எனக்கு வந்து ஆனால் ஒரு லைட்டாக வந்து ஒரு மனவேதனை என்னன்னா, நான் இந்த வாட்டி அட்லீஸ்ட் நினச்சேன் சீமான் அவர்கள் ஒரு சீட்டு வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இல்லைம்மா, நான் வந்து நீ யுவர் சைல்டு, ஸ்டில் அ கிட் தான். பட் அதை வந்து சீமான் கட்சியை முடிச்சு விட்டதே 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர், ஒருத்தர் வந்து துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வந்து முடிச்சு விட்டதுல முக்கியமான காரணம். அவர் வந்து there are lot of dynamics. அது உங்களுக்கு தெரியுதா? இல்லை, ஏன்னா வந்து அவர் இவ்வளோ வருஷம் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அதனால எனக்கு அவர் தொகுதியில் அட்லீஸ்ட் அவர் வின் பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த தொகுதியில் மக்கள் தானேம்மா முடிவு பண்ணுறாங்க. நீ முடிவு பண்ணுறியா, நான் முடிவு பண்ணுறேன்னா? யாருமே முடியும், மக்கள் தானே. மக்கள் தலைவரை எல்லா இடத்துலையும் வின் பண்ணணும்னு நினைக்கும் போது அது அலைமா, இந்த அலையில் எல்லாம் அடிச்சு பிச்சுன்னு போயிடும்.
இது வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் பார்த்திருக்கியா நீ? அது வந்து வரும்போது மரம் பாறாங்கல் எல்லாத்தையும் உருட்டிட்டு வரும். தண்ணி மட்டுமா வரும்? அது ஒரு நீரோடையா இருக்கும்போது அழகா போகணும். காட்டாற்று வெள்ளமா வரும்போது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும். யானை, பூனை, குதிரை, மாடு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போவோம். ஸோ அந்த அடிப்படையில் we have to accept, everyone has to accept, at least from now on, dynamics are new dynamics. பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. இந்த பழைய டைனமிக்ஸை வச்சுக்கிட்டு அவ்வளோ பண்ணியிருக்கு, இவ்வளோ பண்ணியிருக்கு, புதிதாக ஒருவர் வருபவர்களை பற்றிய ஓப்பன் மைண்டோடு அப்ரோச் பண்ணியிருந்தாலே, நான் அரசியல் கட்சிகளும் சொல்கிறேன், மீடியாக்களும் சொல்கிறேன், தனி மனித மக்கள் ஓப்பன் மைண்டோட அப்ரோச் பண்ணுறாங்களே. ஏன் நீங்கள் க்ளோஸ் மைண்டோட பார்த்தீங்க? க்ளோஸ் மைண்டோட பார்த்தது தான் வந்து அது. அப்போ உங்களுக்கு இருக்கிற பர்சனல் செட்பேக். நான் புதுசாக ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்து யாரெல்லாம் வந்து வயிற்றுல வந்து உதவாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் தட்டி தெரியும் இந்த கட்சி இனிமே வரக்கூடாது. நீங்க உங்க ஏசி ரூம்ல வந்து உட்காந்து பேசி உனக்கு ஒரு 200 கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு 10 பொம்பளைங்களை தப்பா பேசு, ஒரு 10 ஜேர்னலிஸ்ட தப்பா பேசு, அவனை உட்காந்து ஜெயில போடு, இவனை உட்காந்து அவதூறு பரப்பு அப்படின்னு பேசுற உங்களுக்கே இவ்வளோனா, அப்போ மக்கள் வந்து எவ்வளவு பேர் எளிய மக்கள். திஸ் இஸ் a win for the sanitary workers, win for the teachers, the nurses, hospital workers. இன்னைக்கு போஸ்டல் பேலட்ல டிவிக்கே தானே லீடு. எவ்வளவு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் உடைய ஆதங்கம் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து உங்க மேனிஃபெஸ்டோல வந்து அவ்வளவு கேவலமா பாத்தீங்களா? இன்னைக்கு அவங்க உன்னை கேவலமா பார்த்து இன்னைக்கு அசம்பிளில கூட வரவிடாம ஆக்குனாங்களே. அதுதான் மக்கள்ங்கிறது. அதுதான் மக்கள் பவர் என்பது, பீப்புள் பவர் என்பதை. இரண்டாவது, நான் உண்மையில சொல்றேன், புதிதாக ஒன்று வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையிலே ப்ரொக்ரெசிவானவங்க. முற்போக்குன்றாங்களா, முற்போக்குன்றது புதிதாக ஒரு 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 முற்போக்கும் என்றும் கற்பனை கதைகள் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த மாதிரி இவங்க கற்பனை கதை தான் இவங்க முற்போக்கு எல்லாமே. இட்ஸ் நெவர் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ரியாலிட்டி, நெவர் ஹாஸ் பின், நெவர் வில் பி. அதனால வந்து மக்கள் வந்து டிசைட் பண்ணி நம்ம சொல்லணும். இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் வேணா நீங்க பிஷப் வேணா அங்க போய் உட்கார்ந்து. நான் வந்து முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஏசுநாதர் வந்து தலைவர் கூட இருந்திருக்காரு. No, I was actually telling this, I mean இது வந்து நான் கிறிஸ்டியனா நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் என்ன ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னா வந்து கடவுள்கிட்ட ஒரு மிரக்கலை வந்து எங்களுக்கு எப்படியாவது காட்டிடுங்க அப்படின்னு. ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே சொல்றாங்க உண்மையிலே எப்படி வந்து இது கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியும், எப்படி வந்து டேவிட் வந்து ஒரு ஸ்மால் பாய் ஒரு பெரிய ஒரு கொலாயத்தை வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து அடிச்சு காலி பண்ணி துவம்சம் பண்ணி அந்த மொத்த இஸ்ரேலுக்கே வந்து கிங்கா உக்காந்தாரோ அந்த மாதிரி நீங்க விஜய்க்கு பண்ணுங்க அப்படின்னு நான் உண்மையிலே வேண்டுறேன். அண்ட் அதே மாதிரி நேத்து வந்து சர்ச் போனவங்களுக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ரீடிங்கே வந்து காஸ்பல் ரீடிங்கே வந்து த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ். அப்படியே? ஆமா. ஸோ அந்த மிரக்கிளை பத்தி தான் வந்து அவங்க பேசினாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் 23rd எலெக்ஷன் நடக்கும் போது என்ன பைபிள் வசனம் வந்துச்சுன்னா, I will slay the Leviathan அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ வந்து the Leviathan வந்து it will be slayed அப்படிங்கிற ஒரு பைபிள் வேர்ஸ், ஒரு வசனமா நான் ஸ்கிரீன்ஷாட் கூட நான் எடுத்தேன். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு சைனா வந்துச்சு. கண்டிப்பா வந்து கடவுள் வந்து விஜய் அவர்கள் சொல்லிப்போம். இது வந்து செயற்கையா யாரும் எடுக்க முடியாது. உலகம் ஃபுல்லா இன்னைக்கு இந்த ரீடிங்னா இந்த ரீடிங் தான். அப்படிதானே உலகம் முழுக்க. ஆமா. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் May 1 அப்படின்னா May 1 இதுதான் ரீடிங் அப்படின்னு உலகம் ஃபுல்லா உள்ள எல்லா கத்தோலிக்க சர்ச்சுகளையும் அதுதான் படிப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து May 4th இல்லை May 3rd இதுதான் ஏதாவது ஒரு பைபிள் வெர்ஷன் தான் உலகம் ஃபுல்லா படிப்பாங்க. ஏன்னா மக்கள் சில பேர் அவங்க சாமியாருக்கு விஜய்க்கு பிடிச்சவரா இருப்பாரு, அதனால அதை எடுத்து படிச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இது உலகம் முழுக்க அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வரைக்கும் அதே பைபிள் வேர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய சயின்ஸ் வந்து வந்தது. அதே மாதிரி மற்ற மதங்கள்ல வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து நான் வந்து ஆக்சுவலா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். இப்பெல்லாம் சொல்லக்கூடாது டேடி. இல்லை, கடவுள் தான் உங்களை காப்பாத்தி. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்தது, எனக்கு வந்து விஷன் வந்தது, எனக்கு வந்து சித்தர் எனக்கு எழுதியே கொடுத்துருக்குறாரு, இப்படியெல்லாம் முன்னாடியே ஒரு வருஷமாகவே என்கிட்ட வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அதில் தவைக்காலில் ஒருத்தரே வந்து எனக்கு அவர் வந்து ஒரு சித்தர் வீட்டுக்கு போனேன். அவர் வந்து எனக்கு தண்ணியில் அது போட்டால் ஏதோ வரும் போல இருக்கு, அவர் எழுதி காட்டினாரு அப்படின்லாம் எனக்கு அதெல்லாம் பைண்ட் பண்ணி எனக்கு முன்னாடியே காட்டினாங்க. 1 year முன்னாடியே இதெல்லாம் நிறைய பேர் காட்டினாங்க.
பட் இல்ல, உண்மையிலே it is ஒரு பட் divine. நான் வந்து மக்கள் சக்தியை நம்புறேன். மக்களின் ஆற்றல் இருக்குல்ல, ஆற்றல் அது வந்து பேராற்றல், அதை யாராலும் வந்து மாற்ற முடியாது. ஒட்டுமொத்த தமிழகமும் தலைவர் விஜய் அவர்களை ஒரு என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டியாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு தலைவர் சொன்னார்ல, ஒரு ஒளி வரும், அந்த ஒளி நம்மை வழி நடத்தும் அப்படின்றது மாதிரி மக்கள் அந்த ஒளியாக நம்ம தலைவரை நினைக்கிறாங்க. ஆனா வந்து டாடி இன்னுமே வந்து அந்த அவரு என்டிஏவோட போறாரு, என்டிஏ இஸ் இன் தமிழ்நாடு. நான்சென்ஸ். அதெல்லாம் வந்து சொல்லிட்டு let them இருக்காங்க. speak whatever they want. இன்னைக்கு it is a day to enjoy and cherish, and இது வந்து ஒரு வரலாற்றின் துவக்கம். அந்த துவக்கத்தில் நானும் ஒரு சிறு புள்ளி, நீயும் ஒரு சிறு புள்ளி என்பதை சொல்லிக்கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி லீசா. ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேற டேடியா வந்தோன்னு நான் மீட் பண்றோம். எஸ், ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.